ப்ரைஸ் லார்டுங்க. ஆண்டவர் சூஸ் பண்ணுற பர்சன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒடிஞ்சு போயிருப்பான், இல்லைன்னா தனிமையாக இருப்பான், இல்லைன்னா ரெண்டும் கலந்துவனா ஒருத்தர் இருப்பான். ஒருவேளை நீங்கள் ஒடிஞ்சு போனவங்களா இருக்கீங்கன்னா நீ நினைக்காதீங்க, என்னை ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரே, என்னை ஒடிச்சிட்டாரேன்னு. ஆண்டு உங்களை உருவாக்குறதுக்காக அவங்க ஒடிச்சிருக்கிறாரு. உங்களை இன்னும் பியூட்டிஃபுல்லாக, இன்னும் அழகாக, க்யூட்டாக, இன்னும் பெருசாக உங்களை மாற்றுறதுக்காக, அவங்களை உடைச்சி உங்களை உருவாக்குறதுக்கு அவருக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் தனிமையாக இருக்க நினைச்சு நீங்கள் துக்கப்பட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. அவர் உங்கள் கரத்தை பிடிச்சு உங்கள் கூட நடக்கிறதுக்காக உங்களை தனிமைப்படுத்திருக்கிறார். உலகத்தில் இது ரெண்டும் கலந்துங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஆண்டவர் உங்களோடு உலாவுறதுக்காக, உங்களோடு துணையாக இருக்கிறதுக்காக, உங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அவர் காத்துட்டு இருக்காரு. நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், என் வாழ்க்கையை அவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். இன்னும் எத்தனை நாட்கள் பிரதர், நான் இன்னும் இவ்வளோ கஷ்டம் தான் படுவது, நான் தனிமையாக இருக்கேன், நான் ஒடிஞ்சு போயிருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்கள் கவலையாக இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுடைய நேரம் அது வந்துருக்கு, சீக்கிரமாக வந்துட்டு இருக்கு. அது இருக்கிறதான சூழ்நிலையிலையும் ஆண்டு உங்களை வைக்க மாட்டார். உங்களுக்கு புதிய கிருபையும் புதிய தயவும் கொடுக்க போறாரு. அதுக்காக நீங்களும் காத்திருங்க. அவர் சமூகத்தில் அமைதியாக இருக்கிறவங்க நிச்சயமாய் வாக்கியவானன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீங்கள் நம்பிருங்க. தெய்வம் நிச்சயமாய் உங்களை புதிய ஒரு சிருஷ்டிக்காய் ஆண்டு உங்களை மாற்றுவான்னு சொல்லிட்டு நான் நம்பியிருக்கேன்.